திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ரோந்துக்கு சென்ற ஒரு காவல்துறை அதிகாரியை தந்தையும் மகனும் சேர்ந்து சரமாரியா வெட்டி தாக்கி படுகொலை செஞ்ச சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்துமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே காவல்துறை அதிகாரிகளுக்கே இந்த நிலைமைனா எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அப்படின்னு தொடர்ச்சியா கேள்வியை முன் வச்சிட்டு இருக்காங்க. மறைந்த SSI சண்முகவேல் அவரின் குடும்பமும் மனைவியும் கதரும் கதறல் எல்லோரின் கண்களிலும் கண்ணீரை வர வைக்கிறது. எனது கணவருக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு அவங்க சங்கர் திவால் கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அவங்க வச்ச கோரிக்கையை ஏற்று உடனடியாகவே நீதியை பெற்று தந்திருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். நம்ம தமிழ்நாட்டில் இந்த கொங்கு மாவட்டங்கள்ல என்ன சாபமோ தெரியல, தொடர்ச்சியாக தற்கொலைகள், கொலைகள் இது எல்லாமே அந்த பெல்ட்ல தான் அதிகமாக நடந்துட்டே இருக்கு. அப்படி சமீபத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில ஒரு காவல்துறை அதிகாரியை நடுராத்திரி வச்சு ஒரு தோட்டத்துல சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க தந்தையும் மகனும். அதிமுக மடத்துக்குளம் MLA மகேந்திரன் அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துல காவலாளியா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் மூர்த்தி அப்படின்ற ஒரு நபர். அவருடைய 2 மகன்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து அதே தோட்டத்துல மது அருந்தி அவங்க எல்லாருமே உற்சாகமா இருந்திருக்கிறாங்க. அந்த உற்சாகமான நேரத்துல மது தலைக்கேறிச்சுன்னா எப்படி ஆகும் தெரியும்ல, சந்தோஷமாவும் இருப்பாங்க, துக்கத்துக்கும் போவாங்க. அதே போல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சண்டை வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்குள்ளே சரமாரியா தாக்கிக்கிறாங்க. கேள்விப்பட்ட உடனே காவல்துறை அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனப்ப SSI அதாவது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் என்ன பண்றாருன்னா போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அவர் போன நோக்கம் என்னன்னா பேசி சரி பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துடலாம், ஏன்னா அவங்களை கைது பண்ணணும் இல்ல வேற ஏதாவது அவங்களை தாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல போகல. அவர் போய் பேசுறாரு. உடனடியாக போதையில் இருந்தவங்களுக்கு என்ன ஆயிருது, அவங்களோட இளைய மகன் மணிகண்டன் என்ன பண்றாரு, எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, நாங்க அடிச்சுக்குவோம், வெட்டிக்குவோம், குடிக்குவோம், அதை கேட்க நீ யாரா அப்படின்னு சொல்லி ஒரு மறைச்சு வச்சிருந்த ஒரு அருவாள் எடுத்து சரமாரியா தாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. உடனடியாக அவர் கூட இருந்த இன்னொரு 4 பேர், அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த தோட்டத்தோட மேலாளர், இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு சின்ன வெட்டு அவரோட காலில் பட்டுறது. காலில் பட்ட உடனே தடுக்கி தடுமாறி கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த உடனே அந்த மணிகண்டன் அந்த ஒரு கொடூரமானவன் என்ன பண்றான், சரமாரியா வெட்டுறான், அவரோட கழுத்துல வெட்டுறான். வெட்டி அவனுக்கு இன்னும் போதை அடங்கல, அவனுக்கு இன்னும் அந்த வெறி அடங்காம என்ன பண்ணிடுறான், கழுத்தை வெட்டி அறுத்து துண்டை எடுத்துறான். எப்படி ஒரு காவல்துறையோட அதிகாரியோட கழுத்தை சரமாரியா வெட்டி துண்டை எடுக்க முடியுது? காரணம் என்ன, போதை. இந்த அரசு விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான சரக்குகள்னாலதான் இவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை அந்த மணிகண்டன் செஞ்சுட்டான். இது முதல்ல யாருக்குமே வெளியில தெரியல, ஏன்னா ஒரு நடு இரவுல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரோந்து பணிக்கு போனவங்க, இந்த விசாரணைக்கு போனவங்க இன்னும் வரலன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, நேரில் போய் பார்க்கும்போது தான் அவரோட தலை அந்த பக்கம், உடல் இந்த பக்கம் சிதறி கிடக்கு. இது பாருங்க, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கின்றதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஒண்ணு காவல்துறை அதிகாரிகள் அப்பாவி இளைஞர்களை தாக்கி கொலை செஞ்சிடறாங்க, இல்லையா இது போன்ற மது போதையில இருக்கக்கூடிய மது வெறியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் அட்டாக் பண்ணி, இது எத்தனை கொலைகள். இதோட காக்கி சட்டை போட்டதை தவிர்த்து வேற எந்த பாவமும் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள், ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் இது போன்ற நல்லா ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க. அவங்களையும் இது மாதிரி நம்ம பலி கொடுத்துறோம். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா, இதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்குது? காரணம் என்ன, ரொம்ப சிம்பிள். எப்பயுமே நம்ம ஊர்ல சட்டமும் தண்டனையும் கடுமையா இருக்கிறது இல்லை. ஆனா இப்ப அவரோட மனைவி அழுத கண்ணீர் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே பார்க்கும்போதே மனசை உலுக்கிருச்சு. அவங்க அழுதுட்டு என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா, சங்கர் திவால் உயர் அதிகாரி அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையினாலே முதல்ல எங்க வீட்டுக்கு யாருமே நல்லது கெட்டது கூட வர்றதில்லை, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனா இப்போ நாங்க இவ்வளவுத்தையும் தாண்டி என் வீட்டுக்காரர் வேலைக்கு வந்தாரு, ஆனா அவரை கடைசி இப்படி கொடுக்குறீங்க, உயிரோடையாவது கொடுத்திருந்தா பரவாயில்ல, ஆனா இப்படி பிணமா கொடுக்குறீங்க, அதுவும் தலையில்லாத முண்டமா கொடுக்குறீங்கன்னு அவங்க அழுத கண்ணீர் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. ஏன்னா நம்ம தான் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நடக்கும்போது அதோட வலியும் வேதனையும் தெரியும். அப்படி அந்த சண்முகவேல் என்ன நினைச்சு போனாரு, ஒரு பணி நமக்கு கொடுத்துருக்காங்க, அங்க போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்கன்னு அதுக்கு போனாரு. அதுக்கு அந்த மதுபோதையில் இருந்த இந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெட்டி வீழ்த்திட்டாங்க. இதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மதுபோதையில் இருந்தாங்க, அவங்க வெட்டி வீழ்த்திட்டாங்க, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு, அதாவது சண்முகவேலுக்கும் மூர்த்தி குடும்பத்துக்கும் பிரச்சனை நடந்துச்சு, அதனால அவங்க வெட்டி கொண்டுட்டாங்க. இதுக்கு பேஸ் என்ன, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒருத்தன் போதையில இல்லாம தெளிவான முறையில் இருக்கும்போது இது மாதிரி பண்ண முடியுமா? நீங்க நைட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட ஓவரா பேசுவான், நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா, உங்களை நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், எனக்கு முதலமைச்சரை தெரியும், MLA தெரியும், மேயரை தெரியும், இப்படி எல்லா பேச்சையும் பேசுவான். காலையில பாத்தீங்கன்னா கையை கட்டி போலீஸ் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். கேட்டா என்ன சொல்லுவான், நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல சார், போதையில பேசிட்டேன். எப்படி போதையில பேசிட்டேன் அப்படின்னுவான். அப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான போதையைத்தான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா விற்பனை செய்யுது. பல முறை நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா கிரைமுக்கும் பின்னாடி இந்த போதைப் பொருள் ஏதோ ஒரு வகையில, அது லிக்கரா இருக்கட்டும் இல்ல வேற வகையான போதைப் பொருளா இருக்கட்டும், தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப காவல்துறை அதிகாரிக்கு 1 கோடி நிதி உதவி கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் 30 லட்சம் நிவாரணம் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே கொடுத்து உயிர் எப்படிங்க திரும்ப வரும்? எத்தனை நாளைக்கு நம்ம நிவாரணம் கொடுத்துட்டே இருப்போம்?
குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுக்கறதுக்கு அல்ல அந்த பணம். குற்றமே நடக்காம ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல தலைவனும் நல்ல முதலமைச்சரும் யோசிக்கணும். இது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்டா கிடையாது. அதிமுக கொஞ்சம் கம்மியா நடக்கும், உங்க ஆட்சியில அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு கனவோட இருந்திருக்கும், அவங்க மனைவி என்ன நினைச்சிருப்பாங்க. ஏங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்து நிறைய பேர் சரியில்லைதான், அதை நம்ம வெளிப்படையா சொல்றோம். ஆனா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருக்காங்கல்ல. காவல்துறை அதிகாரிகள் மட்டும் தியாகம் பண்றதில்ல, அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுது. தன்னுடைய தந்தை வந்து காவல்துறை அதில் வேலை செய்கிறாரு, அவர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் நைட்டு இரவானாலும் 2 மணிக்கு வருவார், காலையில் எழுந்திரிச்சு போகும்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடும். தந்தையை பார்க்காம கூட பல குடும்பங்கள் இன்னமும் இருக்கு. ஆனா நேர்மையான அதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு முடிவுரை தான் எழுதப்படுது. இது ஏன் இது தொடர்ச்சியா நடக்குது? அப்ப என்ன, இந்த போதை கலாச்சாரத்தை ஒடுக்குவதற்கு என்ன வேலை செய்வீங்க? இப்ப அவங்களோட மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவனை வந்து நீங்க வந்து நீதியை பெற்றுத்தரணும், அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. உண்மையிலே உடனடியாக நீதியை பெற்று கொடுத்துட்டாங்க. அந்த மணிகண்டனை வந்து தேடிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா மூர்த்தியும் இன்னொரு மகன் தங்கப்பாண்டியும் அவங்க சரணடைஞ்சிடறாங்க. ஆனா இன்னொரு மகன் வந்து தலைமறைவா இருந்திருக்கிறாரு. அவரை தொடர்ச்சியா தேடிட்டே இருந்தாங்க. அந்த மணிகண்டன் வந்திருக்கிறாரு. யார்? இந்த கழுத்தை துண்டை அறுத்தார் இல்லையா, அந்த கொடூரமானவன். அவனை தூக்கின போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அருவாளை எங்கடா மறைச்சு வச்சிருக்குன்னு கேட்ட போது, நான் தோட்டத்துக்கிட்டே ஒரு ஓடை போகுது, அந்த ஓடையில மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓடைக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு பொதுவாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இந்த கிரைமை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரியாக்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க, திரும்ப ரீக்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அது போல நடிச்சு காட்டும் போது இவர் அதே அருவாளை வச்சு காவல்துறை அதிகாரி ஒருத்தரை வெட்டிட்டாரு, அதனால வந்து நாங்க வேற வழி இல்லாம சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இவங்க சொல்லுவது வந்து ஒரு டிராமா, இவங்க திட்டமிட்டே அதை என்கவுண்டர் பண்ணாங்கனாலும் சரிதான், தவறு கிடையாது. ஏன்னா அப்பதானே தெரியும் இந்த குடும்பத்துக்கு, காவல்துறை அதிகாரி சண்முகவேலோட குடும்பத்துக்கு எவ்வளவு வழி வலிச்சது, அந்த குடும்பம் எவ்வளவு கதரும் அப்படின்றது இப்ப இறந்தவங்க குடும்பத்துக்கு தெரியும். இனி 4 பேர் பண்ண மாட்டான்ல, இது போல ஒரு 4 பேரை பண்ணும்போது 40 பேர் திருந்துவான். அப்ப இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா காவல்துறை செய்யணும். சட்டமும் தண்டனையும் கடுமையா இருக்கிற பட்சத்துல அப்பதான் பயம் வரும் மக்களுக்கு. இப்ப இதுல இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன இருக்குன்னா, காவல்துறை அதிகாரியோட குடும்பம்ன்றதுனால உடனடியாக விரைந்து நீங்க வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டீங்க. இது காவல்துறை அதிகாரியோட குடும்பத்தின் இல்ல, எல்லாரோட குடும்பத்திலும் இந்த வேலையை நீங்க செய்யணும். யாரோ ஒரு அப்பாவி இளைஞர்கள் குடும்பத்திலுமே இது நடந்தாலும், இல்ல அப்பாவி பொதுமக்களுக்கு இது நடந்தாலும் உடனடியாக 2 நாள்ல உங்களால இந்த வேலையை செய்ய முடிஞ்சதுல, கூப்பிட்டு வச்சு அவனை டக்குன்னு என்கவுண்டர்ல போட முடிஞ்சதுல. அதே போல ஒரு மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்ச யாராக இருந்தாலும், கொலை செய்வது எவனாக இருந்தாலும், நீங்க இது போன்ற கொடூரமான தண்டனையை கொடுத்தாதான் இந்த நாடு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். காவல்துறை அதிகாரிகள் என்ன, குற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் போய் குற்றவாளிகளை கைது செய்யறது இல்ல, குற்றம் செய்வதற்கு முன்பாகவே குற்றத்தை தடுக்க வேண்டியதான் ஒவ்வொரு நல்ல காவல்துறையோட வேலை. ஆனா இது தமிழ்நாட்டுல சாபக்கேடா என்னன்னு தெரியல, தொடர்ச்சியாக ஒண்ணு நீங்க நல்ல முரணை புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு நல்ல நேர்மையற்ற காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அப்பாவி இளைஞர்களை தாக்கி இவங்களை கொலை செஞ்சாங்க. இல்லையா, ஒரு அப்பாவியா இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை ஒரு கொடூரமான ரவுடிகள் போய் நேரடியாக அட்டாக் பண்ணி அவங்களை கொலை செஞ்சாங்க. அப்ப இந்த 2 பேரும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்குல அதுதான் நேர்மையான கடுமையான தண்டனை. அதை நீங்க கொடுக்கிற போதுதான் இந்த மாதிரி வந்து கிரைம்ஸ் எல்லாமே குறையும். இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு நியூஸ்ல போட்டுட்டு, பிரேக்கிங் நியூஸ்ல போட்டுட்டு, இப்ப சண்முகவேல் இவரை SSI சண்முகவேல் அப்படின்னு போட்டா யூடியூப்ல திறந்தாலே பிரேக்கிங் நியூஸ் தான். ஆனா இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த குடும்பத்துக்கு பதில், அந்த சண்முகவேல் திரும்ப வரப்போறது இல்லை. இது போல நாளைக்கு இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கு நடக்காது அப்படின்னு இருக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர் கையில ஏன் வெப்பன் இல்லை? ஏன்னா அவங்க ஒரு சட்ட திட்டம் வச்சிருப்பாங்க, இந்த ரேங்க்ல போனதுக்கு அப்புறம் தான் கையில கன் வச்சிருக்கணும், இவங்க மட்டும் தான் கன் வச்சிருக்கணும். அது எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை முறை நம்ம பார்த்துருக்கோம், நைட்டு 2 மணிக்கு 2 போலீஸ் பைக்ல போயிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, மது போதையில இருக்கிறாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், வெட்ட முயற்சி பண்ணுவான், இல்ல கொலை செய்ய முயற்சி பண்ணுவான், இல்ல கத்தி வச்சு குத்த முயற்சி பண்ணுவான். அப்ப இந்த மாதிரி ரோந்து பணிகளுக்கு போறவங்களுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது போன்ற ரோந்து பணிகள்ல அவங்களை ஈடுபடுத்தணும். எவ்வளவு கேப் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. கையில வெப்பன் இல்ல, 2 பேரா போயிருக்காங்க, இதே ஒரு பெரிய வேன்ல போயிருக்காங்க, நல்ல ஒரு வெப்பன்ஸ் சப்ளிமெண்ட்ஸோட போயிருந்தாங்கன்னா இப்படியா ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? அந்த 3 பேர் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. தைரியமா ஒருத்தன் வந்து காவல்துறை ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒருத்தரை வெட்ட முடியும்னு முயற்சி பண்றான்னா அவன் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறான்? காரணம் என்ன? இந்த போதை தான். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 5 கையெழுத்தில் 2வது கையெழுத்து டாஸ்மாக வந்து நாங்க மூடுவோம், அதுவும் படிப்படியா மூடுவோம். அவ்வளவு தூரம் கேவலமா இருக்கு. இப்ப நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் வரையறையில இதை கொடுப்பாங்க. நாங்க வந்தவுடன் மதுவிலக்கை அமல்படுத்துவோம், டாஸ்மாகை மூடுவோம், டாஸ்மாக் வந்து மக்களுக்கு வந்து கேடு விளைவிக்குது,
எங்க நாசமா போற ஒரு நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே பயன்படாத இந்த டாஸ்மாக தொடர்ச்சியா நீங்க நடத்திட்டே வரீங்க, ஏன்னா அதை வச்சுதான் நீங்க கவர்மெண்ட்டே நடத்துறீங்கன்றது பகிரங்கமான குற்றச்சாட்டு. இது குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். எனவே இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற போதைப் பொருட்களால் நிலவக்கூடிய அத்தனை குற்றச்செயல்களையும் தடுப்பதற்காகவே இந்த போதை வியாபாரத்தையும் இந்த டாஸ்மாக் கடைகளையும் அரசு மூடுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பாக பத்திரமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.